My name is Arun and I am from Hyderabad. I came all the way from Hyderabad to Chennai Chabak Stadium just to watch the match, and I am the hardcore fan of the SRH, and we are expecting that the SRH team will definitely win today against the KKR, because we have the greatest captain in the world, that is Pat Cummins, and we have seen already his greatest captaincy skills, and we have the Henrich Klassen in the good form and the Travis Head in the good form. And we have the good pace bowling, that is Natarajan, Bowie, and also the Pat Cummins. So we are expecting that the SRH will win definitely today. ஹைதராபாத் ஜெயிக்கணும் முக்கிய காரணம் ஃபைனல் மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க? SRH சப்போர்ட் பண்றோம். SRH தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். ஃபைனல் வந்துட்டாங்க. KKR வந்து ஏற்கனவே எங்கற ஃபார்ம்ல இருக்காங்க. ஆமா. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவ்வளவு பெரிய கேப்டன் கிடையாது. கமின்ஸ் வந்து ஏற்கனவே 2 வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்திருக்காரு. அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு பெரிய விஷயம். லீடர்ஷிப் தான் பெரிய விஷயம். நீங்க உங்ககிட்ட எந்த டீம் இருந்தாலும் நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ண தரணும். கரெக்டா யூஸ் பண்ற கெபாசிட்டி கமின்ஸ் கிட்ட இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க கம்பீர் நம்பி தான் இருக்காங்க. கம்பீர் வெளியே உட்கார்ந்தா கைட் பண்ண முடியும். உள்ள இருந்து பண்றதுக்கு கமின்ஸ் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இதோட முக்கியமா பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கு கம்பீர் இருக்க மாதிரி இங்க 2 பேர் இருக்காங்க. முத்தையா, முரளிதரன், வெட்டோரி. 2 பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் ரொம்ப அழகா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி போன மேட்ச் ஜெயிக்க வச்சாங்க. அதேதான் இன்னைக்கும் நடக்க போகுது. SRH தான் ஜெயிக்க போகுது. கபடிக்கு மேட்ச் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து சன்ரைசர்ஸ் தான் அதிகமா சான்ஸ் இருக்கு. ஆனா ஆக்சுவலா நாங்க வந்து சென்னை ஃபேன்ஸ் தான். ஆனா ஹைதராபாத் ஜெயிக்கிறது தான் நிறைய சான்ஸ். ஹைதராபாத் சென்னை வந்து இந்த வருஷம் இல்ல நெக்ஸ்ட் இயர் வந்து கப் ஜெயிப்பாங்க கண்டிப்பா. மெயின் ரீசன் வந்து 2 டீமும் ஈக்குவலா இருக்கு. ஆனா கேப்டன்ஸ் வந்து பேட் கமின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் ஹைதராபாத் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Obviously, என்ன காரணம்? because our opening pair is very destructive and they lost their opener as well. So we thought we have a better shot. We got a better experienced finisher as well in Klassen. So we wanna win. எல்லா பேட்டிங் இருக்கு. வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால தான் SRH சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஜெயிக்கணும். என்ன காரணம்? SRH ஜெயிக்கணும். அவ்வளவுதான் டிராஃபி எடுக்கணும். SRH Nitish Kumar Reddy is my favorite batsman. He is from Vizag and from Vizag Nitish Kumar Reddy. SRH தான் வின் பண்ணுவாங்க. காரணம் கேக்குறீங்களா? அவங்களுடைய பவுலிங் கரெக்டான பவுலிங் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஆடுற பேட்டிங் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பேட்டிங் வச்சிருக்காங்க. பேட்டிங் லைனப் 6 அதாவது 6 கிட்ட பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேட்டிங் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் கிளாக்சன் வந்து நம்ம அபிஷேக் சர்மா, டிராவல்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து கரெக்டான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. SRH தான் இன்னைக்கு உண்மை. பவுலிங் சைடு பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா போல. அவர் ஃபாரின் பவுலரு. அவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்காரு. லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இது இல்லாம நம்ம நடராஜன் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நடராஜன் கொடுத்திருக்காரு. நடராஜன் இருக்கிறதுல நல்ல டாப்பான பவுலர் நம்ம இந்தியாவுல. ஆனா அவங்க ஓரம் கட்டுறாங்கன்னு தெரியல. அதுல மேபி காரணம் புரியல. அது பாலிடிக்ஸா மேபி என்னன்னு தெரியல. இருந்தாலும் நடராஜன் வந்து நடராஜன் வந்து டெத் பவர். நீங்க 20 ஓவர் கொடுத்து 5 ஓவர்ல டெத் பண்ணாலும் நடராஜன் டெத் பண்ணா போல. ஓரம் கட்டுறது அது நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து SRH வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அபிஷேக் சர்மா ஆல்ரெடி பவுலிங்ல ஓவர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மா பவுலிங்ல நல்லா இருக்காரு. அவர் கையில கொடுத்த எத்தனை ஸ்பின்னுக்கு ஒரு மேபி ஸ்பின் எக்ஸலண்டா போறாரு. அதனால வந்து 100% SRH தான் வின். எனக்கு வந்து சென்னை வின் பண்ற மாதிரி இருக்குன்னா நான் வந்து ஃபுல் சப்போர்ட் மாயிசி தோனி. ஆனா வந்து தோனி வந்து வெளியே போயிட்டாரு. இப்ப நம்ம ஃபுல் சப்போர்ட் வந்து இந்தியன் கேப்டன் அவர் ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து அவர் எடுக்கக்கூடாது. அதனால வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து KKR தான். KKR கண்டிப்பா எடுக்கும். என்ன ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபுல்லாவே செம்மையா இருக்குங்க. பேட்டிங் சரி, பவுலிங் சரி, வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா SRH தான் வின் பண்ணுவாங்க. என்ன காரணம்? ஹெட் இருக்காரு, ஹெட் அடிப்பாரு கண்டிப்பா. நட்ராஜ் பவுலிங் இருக்கு கண்டிப்பா. வேற என்ன காரணம்? ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் நல்ல பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பவுலர்ஸ் இருக்காங்க. SRH நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. போன மேட்ச் RRODயும் SRH ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் இப்ப சொல்லுங்க, இந்த டீம்ல யார் ஜெயிப்பா எதிர்பார்க்க? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முக்கியமான காரணம். இப்போ சென்னை டீம்னா டோனின்னு சொல்லுவோம். அவர் மைண்ட் இந்த கேப்டன் கொஞ்சம் நிதானம். அவர் கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் நிதானம், அவர் கொஞ்சம் அவர் திறமை இருக்கு. இருக்காரு. அதனால அதை வச்சு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மேட்சுக்கும் விளையாட்டுக்கான எல்லாருமே தோனி வந்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த டீமை வந்து நம்ம கோலி வந்துட்டோம். 4வது மேட்ச் நடந்தது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து கொண்டு வரும்போது அவங்க கொடுக்கணும். அன்னை வரைக்கும் கொடுக்க முடியும். வந்தாலும் யாரும் பதிச்சு தர மாட்டேங்கிறாங்க.
போய் சேரும் இல்லையா கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிதான் வந்துருக்கு. சென்னை டீம் வரும்னு எல்லாரும் ஃபைனலுக்கு சன்ரைஸும் விளையாடுறாங்க. யார் கப்பு நான் நினைச்சேன் கொல்கத்தா வின் பண்ணுங்க. நல்ல டீம் வரல, நல்ல டீம் நல்ல டீம் வரல. So definitely Saturday is going to win this match. We are from Hyderabad. We just landed this morning just to witness this huge mega match waiting for the to lift the cup. Sunrisers Hyderabad. யார் win பண்ணுவாங்க? சன்ரைசர்ஸ் வின் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன். என்ன காரணம்? நாங்க லாஸ்ட் 3 இயர்ஸா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாட்டம் 3ல முடிச்சிட்டு இருந்தோம். இந்த இயர் பேட் கமின்ஸ் ஓட கேப்டன்சில நாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். அதனால ஹாப்பி மூமெண்ட் எங்களுக்கு. இப்போ நாங்க ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பட் அப்போட் அவர் டீம் திக் அண்ட் தின். நான் 2015ல இருந்து SRH ஃபேனா இருக்கேன். எங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு, சன்ரைசர்ஸ் தமிழ் அபிஷியல். ஹைதராபாத் போய் மேட்ச் பார்ப்போம், பெங்களூர்லயும் மேட்ச் பார்ப்போம், சேப்பாக்லயும் மேட்ச் பார்ப்போம். எவ்ரி இயர் எங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. சன்ரைசர்ஸ் தமிழ் fans, தமிழ்நாட்டுல ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. இந்த வருஷத்துல நிறைய சன்ரைசர்ஸ் இந்த பாத்தீங்கன்னா கிரௌட் ஃபுல்லா ஆரஞ்ச் ஆர்மி சப்போர்ட் பண்றாங்க. சோ we are expecting Orange Army to win today. நான் கொல்கத்தா ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். காரணம் சொல்லுவாங்கல்ல அப்படிங்களா? எங்களோட விருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை நல்லா போட்டு வாங்கிட்டு இருக்காரு. IPL-லயாச்சும் நம்ம தமிழ்நாடு இந்தியா பிளேயர் வந்து கப்பு வாங்கினது ஆசை. அதுக்காக சென்னை டீம் தான் இருந்தாலும் கொல்கத்தாக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியா டீமோட ஒருத்தர் கப்பு வாங்கினது கொல்கத்தாக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மேட்ச் வந்து KKR தான் ஜெயிக்கும். மேட்ச் வந்து KKR தான் ஜெயிக்கும். 2012 ஃபைனல் இங்க தான் நடந்தது. 2012 ஃபைனல் இங்க தான் நடந்தது. அப்போ நான் இங்க வந்தேன். இப்போ இன்னைக்கு திருப்பி இங்க வந்திருக்கேன். எனக்கு கண்டிப்பா KKR தான் ஜெயிக்கும். 100% KKR தான் ஜெயிக்கும். SRH எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம். Tell me in English. அவருக்கு No, he didn't understand. I don't know Tamil language. நான் கொஞ்சம் தமிழ் பேசுவேன். வணக்கம் வணக்கம். யாருக்கு win பண்ணுவாங்க? கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். பெங்கால். ஐயா ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம்னா எங்களோட மென்டர் கௌதம் கம்பீர். அவர் வந்து 2017ல போயிட்டாரு. இந்த வருஷம் திரும்பி வந்திருக்காரு. நாங்களும் திரும்பி இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கோம். கண்டிப்பா கப்பு ஜெயிப்போம்.